Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க, லெஸ் கம்யூனிகேஷனாக இருக்குது, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது, நிறையா குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா? ஸோ யூனிவர்ஸ் நமக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க டேரோ மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டே பண்ணணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பைல் செலெக்ஷன், கலெக்டிவ் ரீடிங் கிடையாது. நான் 2 பைல் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், உங்கள் ஹெல்த் பற்றி கரியர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். ஸோ நான் 2 பைல் இப்போ உங்கள் முன்னாடி காமிக்கிறேன். ஸோ இந்த 2 பைலில் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது பிடிச்சிருக்கோ அந்த பைல் சூஸ் பண்ணுங்கள். தென் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வியூவர்ஸ், நான் இப்போ இந்த கார்டிலிருந்து நான் 2 பைல் சூஸ் பண்ணுறேன். பைல் 1, பைல் 2. நான் உங்களுக்கு பிக்சர் வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன். உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கலாம். பைல் 1, பைல் 2. So pile 1 in the picture, pile 2 in the picture. So idhula pile 1 King of Pentacles, pile 2 Nine of Wands. So உங்களுக்கு பிடிச்ச pile நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ pile 1 இது இந்த கார்டு King of Pentacles. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நீங்கள் இருக்கணுமா மூவ் ஆன் ஆகணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கார்டில் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரீடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு சீரியஸான ஒரு கமிட்மெண்ட்டில் அவங்க இருப்பாங்க. உங்கள் பர்சன் சரியா ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சில எனர்ஜிஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. நம்பர் 1. செகண்ட் திங் வந்து நீங்கள் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் எதிர்பார்த்து உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். அந்த பிரேக்கப் ஆனதே உங்களுக்குள்ள ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறதே நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் போயிட்டுருக்கலாம். தேர்டு விஷயம் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அபண்டண்ட்டாக இருப்பாங்க. ஆர் நீங்கள் உங்ககிட்ட பணம் எதிர்பார்க்குறவங்களாக இருப்பாங்க. பணத்துக்காக மட்டும் உங்ககிட்ட பழகிறவங்க, அதாவது பணத்துக்காக பழகிறாங்கங்கிறத சொல்கிறத தாண்டி பணம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. ஃபோர்த் எனர்ஜி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல். உங்கள் பர்சன் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல். இமோஷன்ஸ்லாம் வந்து செகண்டரி தான். பார்ட்னருக்கு வந்து ஒரு செக்யூர்ட் லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான இருப்பாங்க. ஷார்ட் டேர்முக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கொடுத்தா லாங் டேர்ம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி சில பேருக்கு. நான் சில எனர்ஜி சொல்கிறேன், இதில் எது உங்களுக்கு ரிலேட் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான எனர்ஜிஸ் நான் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இப்போ ஆன் அண்ட் ஆஃபில் போகுது, நோ கான்டாக்டில் இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கணுமா மூவ் ஆன் ஆகிடணுமா அதை நம்ம பார்த்துட்டு யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது பைல் 1க்கான ரீடிங். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் பைல் 1 ஸ்டே பண்ணணுமா மூவ் ஆன் ஆகணுமா? பைல் 1. ஓகே, பைல் 1.
ஆரம்பத்தில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருந்திருக்கும் சரியா. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ், அட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும். ஃபிசிக்கல் டிசையர் வந்து உங்கள் பர்சனுக்கு அதிகமாக இருக்குது. பைல் 1 ஃபிசிக்கல் டிசையர் இருக்குது, அப்சஷன் அதிகமாக இருக்குது. ரொம்ப வந்து ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. நிறைய உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் போகும், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள், மிஸ்ஸிங் எனர்ஜி, ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை இது சரியா. எனக்கு இந்த எனர்ஜி பார்க்கும்போதே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஷன் இருக்கும், நிறைய லவ் காமிச்சிருப்பாங்க. போக 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 எப்படி ஆயிருக்கும்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகியிருந்திருக்கும். அதாவது ஒரு ஒரு நிலையாக ஒரே மாதிரி போகாமல் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். சம்டைம்ஸ் கோவப்படுவாங்க, சம்டைம்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க, கோவமாக காமிப்பாங்க, சந்தோஷமாக வந்து பேசுவாங்க, சடனாக வந்து பேசுவாங்க, சடனாக கிஃப்ட்ஸ் தருவாங்க, சர்ப்ரைசஸ் தருவாங்க, ரொமான்டிக் டயலாக்ஸ் இருக்கும், மெசேஜஸ் இருக்கும், மேனிப்புலேஷன்ஸ் நடக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இமோஷ்னலாக வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து நீங்கள் இமோஷ்னலாக இன்டெலிஜென்ட் இல்லாத பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப இமோஷ்னல், நீங்கள் நிறைய லவ் காமிக்கிற பர்சன். பட் உங்கள் எனர்ஜிக்கு அவங்களால ஈக்குவலாக கொடுக்க முடியாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகேவா. இமோஷ்னலாக உங்களை டிஸாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கோ, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி. பட் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் போக போக இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியான மாதிரி தான் தெரியுது. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய ஈகோஸ் இருந்திருக்கு, பிளேமிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. மாறி மாறி வந்து நான் தான் சரி நீ தான் சரி அப்படிங்கிற பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு நெகட்டிவான எனர்ஜி. இது வந்து ஒரு டாக்ஸிக் தான். இந்த பர்சன் பைல் 1 உங்ககிட்ட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸிக் அட்டாச்மெண்ட். இது எப்படி சொல்லலாம்னா உங்களை சந்தோஷமாகவும் வச்சுக்க மாட்டாங்க, உங்களை விட்டுட்டும் போக மாட்டாங்க, ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க, சடனாக ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க, அப்சஷனாக இருப்பாங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சடனாக யாரோ மாதிரி நடந்துக்குவாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பொறுப்பை ஏற்றுக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க. சடனாக கோவப்படுவாங்க, உங்களுக்கே பயம் வரும். எனக்கு தெரிஞ்சது ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன், உங்களுக்கு வந்து டாக்ஸிக் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் இந்த டெவில் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் ரொம்ப டாமினன்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இமோஷ்னலாக உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது கேட்க போனாலும் உங்ககிட்ட வந்து மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வார்த்தையால் விளையாடுவாங்க உங்ககிட்ட. இமோஷ்னலாக உங்களை வந்து ஒரு டிப்ரெஷன் கொண்டு போகிறது, இமோஷ்னல் வைஸ் உங்ககிட்ட கேம் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறையா கண்ட்ரோல் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இமோஷ்னலாக. ஸோ இந்த 2 கார்டு நான் மேஜர் ஆர்க்கானா. ஸோ இமோஷ்னலாக உங்களை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க சரியா. எனக்கு இது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி, பைல் 1 அன்ஹெல்த்தி மாதிரி இருக்குது. ஐம் சாரி டு சே பிகாஸ் டெவில் கார்டு வந்திருக்கு. என்னதான் டெவில் கார்டு வந்திருந்தாலும் இதில் கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்குது, அப்சஷன் அதிகமாக தெரியுது. இதில் பொறுமை ரொம்ப வேணும். உங்கள் பர்சனுக்கு வந்து பொறுமை இல்லாத மாதிரி இருக்குது. உங்களை வந்து வார்த்தையால், இமோஷன்ஸால், ஃபீலிங்ஸால், லவ்ங்கிற பேரால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ பைல் 1 ஒரு முக்கியமான டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. இந்த ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் எடுக்கணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது. டாக்ஸிக் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது சரியா. நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன வழி வேதனையை அனுபவிச்சிங்களோ அதே வழி வேதனையை வந்து இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். இது ஒரு கர்மா மாதிரி. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஹானஸ்டாக கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வேணும். ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து செப்பரேஷனுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, பிகாஸ் பேலன்ஸ் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில், பேலன்ஸ் இல்லை. ஒருத்தவங்க ரொம்ப டாமினன்ட், உங்கள் பர்சன் ரொம்ப டாமினன்ட், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இமோஷ்னலாக அவைலபிளும் இல்லை, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்க இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கர்மா, ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கர்மா மாதிரி தெரியுது, ஒரு டாக்ஸிக் அந்த லூப்பில் நீங்கள் அகைன் மாட்டிகிட்டு இருக்கீங்க இந்த பர்சன்ட்ட. ஸோ ஓவராலாக நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஈகோ நிறையா இருக்குது, சண்டை அதிகமாக இருக்குது, டாக்ஸிக் பேட்டர்ன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது, உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் மென்டல் ஹெல்த்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு கர்மா போயிட்டுருக்கு. இந்த 2 எனர்ஜியும் பாருங்களேன், டெவில் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ். ஒரு வாட்டி பார்க்கும்போது டெவில்
டபுள் எனர்ஜியில் இருப்பாங்க. ஒரு வாட்டி பார்க்கும்போது அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ லவ் காமிச்சிட்டு வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லும்போது ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. அதை தாண்டி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, கண்ட்ரோல், ஒரு அன்ஸ்டேபிள். சரியா? ஃபிசிக்கல் டிசையர் அதிகமாக இருக்குது. அதுக்காக கூட சில பேர் வந்து பழகலாம். ஃபிசிக்கல் டிசையர், செக்ஷுவல் டிசையர் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்டு இமோஷ்னலாக வந்து உங்கள் பர்சன் வந்து நாட் அவைலபிள். சரியா? நீங்கள் வந்து எனக்கு தோல் வேணும், சாஞ்சு அழுகிறதுக்கு தோல் வேணும், அந்த மாதிரி எனக்கு இந்த டைமில் நான் வந்து ரொம்ப லோவாக இருக்கேன், நீ வேணும் அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. அவங்களுமே நிறையா குழப்பத்தில் தான் இருக்காங்க. உங்களுக்குள்ள நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அதை நினச்சி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? இது வந்து இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா லூப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க பைல் 1. ஸோ இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறது பெட்டர். பட் இது உங்களோட டிசிஷன் தான். நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணிக்கணும். பட் கார்டு வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன், ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. சரியா? ஓகே, நம்ம யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 1க்கு யூனிவர்ஸோட கைடன்ஸ். ஸோ உங்கள் முடிவில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஓப்பனாக உங்கள் பர்சன்ட்ட பேசுகிறதுக்கு பாருங்கள். உங்கள் இமோஷன்ஸை வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் பேசுங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபேமாக சொல்கிறதுக்கு பாருங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை வேல்யூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன அடுத்த ஒரு சில வாரங்களில் வந்து சில உண்மைகள் தெரிய வரலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஏதாவது அவேக்கனிங் வரலாம். இல்லை உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின அவேக்கனிங் வந்து நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. மற்ற ஹெல்ப்ஃபுல் பீப்புள், இப்போ நீங்கள் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு இதுக்கு போங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இமோஷ்னலாக யார் லோவாக இருக்காங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹீலிங்கை கொடுங்க. அதை தாண்டி உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கர்மா போயிட்டுருக்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப வந்து பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா சம் கர்மா போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக சில வாரங்களில் வந்து உங்களுக்கு சில உண்மைகள் இல்லை சில அவேக்கனிங், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் எடுக்கிற டிசிஷனில் வந்து ரொம்ப உறுதியாக இருங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஹீலிங் கொடுங்க, ஹெல்ப்பும் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பைல் 2 9 ஆஃப் வாண்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நான் சில எனர்ஜிஸ் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் நீங்களாகட்டும் உங்கள் பர்சன் ஆகட்டும் ஆல்ரெடி நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு நிறையா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஹர்ட்டாக இருக்கீங்க, வலி அனுபவிச்சவங்களாக இருப்பீங்க, மென்டலி டயர்டான பர்சனாக இருப்பீங்க. இதில் இன்னொரு விஷயம் சொன்னால், ஒன்று நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு வேலி போட்டு ஒதுங்கி இருக்கலாம், அல்ல உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒதுங்கி இருக்கலாம். ஒரு வால் மாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு சுவர் மாதிரி உங்களுக்குள்ளே வேலி போட்டுக்கிட்டு நீங்களும் உங்கள் பர்சனும் இருப்பீங்க. அந்த மாதிரியான எனர்ஜி தெரியுது பைல் 2. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து 2 பேருமே வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகலை. ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி தான் வந்து தெரியுது. சரியா? ஆனால் என்னதான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுண்டரி போட்டுட்டு நீங்களோ உங்கள் பர்சனோ இருந்திருக்கலாம், இல்லை பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் வேணுங்கிற மாதிரியான எனர்ஜியில் தான் இருக்கீங்க. சரியா? யார் வேணால் எடுத்துக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம், உங்கள் பர்சனும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் எனர்ஜியை நீங்கள் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். நான் நிறையா ஹர்ட் ஆகியிருக்கேன், அம்மா நான் டயர்டாக தான் இருக்கேன், பட் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ இது வந்து சில எனர்ஜிஸ் மாதிரி எனக்கு தெரியுது பைல் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா? யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்துடலாம். பைல் 2 வியூவர்ஸ், உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 2 வியூவர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கணுமா இல்லை மூவ் ஆன் ஆகணுமா? இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட்டில்
என்ன சுச்சுவேஷன்? pile 2. ஓகே, ஸோ pile 2 இதில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதி இல்லை, வலி அதிகமாக இருக்குது, நிறைய துரோகங்கள் நடந்திருக்கு, சரியா? தனிமை, உங்கள் பர்சன் வந்து தனிமையாக தான் இருக்காங்க, உங்கள் பர்சன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, நிறையா ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு பெயின்ஃபுல் ஒரு எண்டிங்காக இருந்திருக்கும். நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, இல்லை லெஸ் கான்டாக்டில் இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் கம்மியாக இருந்தாலும், ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தாலும் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங் மாதிரி தான் தெரியுது. சாரி, கால் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறையா வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரியா? ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் பர்சன் ஹர்ட் ஆகியிருக்காங்க, உங்கள் பர்சனும் தனிமையில் தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சந்தோஷமாக இல்லை, ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 6 ஆஃப் கப்ஸ் லவ்வர்ஸ் கார்டு. ஷியோராக போன ஜென்மத்தில் இருக்கிற ஒரு கடன் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தொடர்ற மாதிரி இருக்குது. சம் கர்மா ப்ளே பண்ணுது ஹெவியாக. நிறையா மெமரிஸ் வந்து இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறையா மெமரிஸ் இருக்குது. உங்கள் பர்சன்னால் அந்த பழசை வந்து மறக்க முடியல. இப்போ வந்து அந்த மெமரிஸில் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, உங்கள் பர்சன் ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிக்சடு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க சம்டைம்ஸ் குழப்பம், அதிகமாக குழப்பம், தாட்ஸ் குழப்பம். அவங்களுக்கே வந்து என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை மூவ் ஆன் ஆகிடலாமா, இது ரொம்ப வலி கொடுக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல் தான். pile 1 அந்த மாதிரி இல்லை. pile 2 உங்கள் பர்சன் ரொம்ப ரொம்ப பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. அவங்க உங்களுக்கு சம்திங் ஏதோ பண்ணன மாதிரி இருக்குது, பட் ரொம்ப லவ் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங் லவ், ஒரு மியூச்சுவலான ஒரு லவ் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. பட் அது வேறு மாதிரி போய் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இப்போயும் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேட் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஏன்னா லவ்வர்ஸ் வந்து ஒரு மேஜராக இருக்கானா சம்திங் நீங்கள் வந்து யூ ஆர் மென்ட் டு பி டுகெதர் அப்படின்னு மாதிரி தெரியுது. 2 பேர் வந்து ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் தெரியுது. ஏன்னா இது ரொம்ப ஜென்யூனான ஒரு லவ், உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு எமோஷனல் பாண்டிங். ஒரு முக்கியமான இது வந்து சோல்மேட் டைப் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது, ஒரு சோல்மேட் மாதிரி தான் இருக்குது. பட் சோல்மேட்டில் வந்து இவ்வளோ பெயின் இருக்காது, கார்மிக்காகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. சில சோல்மேட் வந்து உங்களுக்கு பெயின் கொடுக்கும், சரியா? இப்போ வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது, சோல்மேட்டுக்கும் கார்மிக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சோல்மேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கனெக்ஷன், அவ்வளோ பெயின் அனுபவிக்க மாட்டீங்க. பட் எல்லா சோல்மேட்டும் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில சோல்மேட் வந்து பெயின் கொடுக்கலாம். ஸோ இந்த கார்டு வச்சு பார்க்கும்போது 2 ரிலேஷன்ஷிப்கான சான்ஸ் இருக்குது, கார்மிக் இல்லாட்டினா சோல்மேட்டு. ஓகேவா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு முக்கியமான ஒரு கர்மா, முக்கியமான சோல்மேட் டைப் ஆஃப் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க, ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணது வந்து அவங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ அமைதியாக யோசிக்கிறாங்க, பழசை நிறையா யோசிக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை வந்து நிறையா யோசிக்கிறாங்க. இது ரெண்டுமே பார்க்கும்போது ஸ்டக் எனர்ஜி தான், சரியா? ஸ்டக்கு தான் கண்டிப்பாக. ஒன்று அவங்க இப்போ உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகலாமாங்கிற குழப்பத்தில் இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. அவங்க லைஃப்பில் இப்போ சந்தோஷமாக இல்லை தான். அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்குது, ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி ஒரு நியூ பிகினிங் போகலாமாங்கிற இதில் இருக்காங்க. இந்த 3 கார்டு வச்சு எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வருது. ஸோ உங்களை விட்டுட்டு வேற அவங்க மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் இப்போ இருக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு. அந்த அவேக்கனிங் வந்து உங்ககிட்டயே ரிட்டர்ன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சில எனர்ஜிஸ் மேபி வரலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் வந்து இது போகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வந்து அவங்க காயம், அவங்க சந்தோஷமாக இல்லை, ரொம்ப நெகட்டிவ். ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல பர்சனை நானே தட்டி விட்டுட்டேன், நான் வந்து நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. அவங்க ப்ளேம் உங்கள் மேலே போடலை, அவங்களே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்குன்னு. மேபி ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு சின்ன
சின்ன சின்ன ஸ்டெப் ட்ரை பண்ணலாம், ஒரு மெசேஜ். பட் அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் அவங்க நினைக்கல. கண்டிப்பாக உங்கள் கூட லைஃப் லாங் வரணும்னு நினச்சி தான் உங்ககிட்ட பழகியிருக்காங்க. சரியா? ஒரு சின்ன ஸ்டெப் எடுப்பாங்க, ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை ரீபில்டு பண்ணுறதுக்கான எஃபர்ட் போடுறதுக்கான சான்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஹெவியாக யோசனை வந்து இதில் மூவ் ஆன் ஆகிடலாமா? ஏன்னா அவங்களும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய கவலைகள், அவங்க பண்ணின மிஸ்டேக் நினச்சி கில்ட் ஃபீலிங் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்க முடியாது, இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ்ட்டை நீங்கள் விட்டுருங்க, சரண்டர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருந்தால் நான் மூவ் ஆன் ஆகிடுங்கன்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பட் அவங்க உங்கள் பர்சனை பார்க்கும்போது ஒரு ட்ரூ லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏதோ சம்திங் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரலாம். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் ரீயூனியன் ஆகலாம். சரியா? இப்போ கரண்ட்டில் தான் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா அவங்களுக்கே தெரியல இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் பாண்டிங், எதுவுமே அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரியான கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் வந்து சிச்சுவேஷன்ஷிப்காகலாம் பழகலை. உங்கள் கூட வந்து ஒரு ஸ்டேபிள் கமிட்மெண்ட், லாங் டேர்முக்கு நீங்கள் வேணும் அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் இருக்குது. ஐ திங்க் இது வந்து உங்கள் எக்ஸா கூட இருக்கலாம், உள்ளே வந்தது வந்து உங்கள் எக்ஸா இருக்கலாம். சம் கர்மா வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து மூவ் ஆனும் ஆக வேணாம், ஸ்டேயும் பண்ண வேணாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் தான், உங்கள் பர்சனுக்கு ட்ரூ லவ் தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து சரியில்லைன்னு சொல்லலாம். இப்போ சில கன்ஃபியூஷன், சில மிஸ்ஸிங் எனர்ஜி, சில பிரச்சனைகள், சண்டை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் இது கண்டிப்பாக வந்து சரி ஆகும். ஸோ யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டு நீங்கள் ஹீல் ஆகுங்க. நீங்கள் சேஸ்லாம் பண்ண வேண்டாம். நான் அகைன் சொல்கிறதா, நீங்கள் போய் சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹீல் ஆகுங்க. கண்டிப்பாக அவங்களும் ஹீல் ஆகணும். ஏன்னா அவங்களும் ரொம்ப பெயின் வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஹீல் ஆகாமல் அகைன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வரும், ஆன் அண்ட் ஆஃப் போகும், மறுபடியும் செப்பரேஷன்ஸ் வரும், மறுபடியும் மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் இருக்கும், நிறைய சண்டை வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹீல் ஆகுங்க. ஹீல் ஆனதுக்கப்புறம் யூனிவர்ஸே உங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ரீயூனியனுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுதான் வந்து பைல் 2 உங்களுக்கான ரீடிங். நெக்ஸ்ட் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 2 வியூவர்ஸ், உங்களுக்கான யூனிவர்ஸோட கைடன்ஸ், ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கார்டில் டேரோவில் சொன்னதான் ஃப்ளோவில் விட்டுருங்க, யூனிவர்ஸ்ட்டை விட்டுருங்க. யூனிவர்ஸ் என்ன முடிவு பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் மூவ் ஆன் ஆக வேணாம், ஸ்டே பண்ணணும்னு முடிவு எடுக்க வேண்டாம் தான் சொல்லியிருந்தோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சைன் கொடுக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு யூனிவர்ஸ் ப்ராப்பராக கைட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுக்கு தான் யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிருங்கன்னு சொன்னது. உங்கள் பர்சன் பின்னாடி நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. மெசேஜ் பண்ணுறதோ, கம்யூனிகேட் பண்ணுறதோ, அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படுறது, இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகிட்டு யூனிவர்ஸ் ஏதாவது சைன் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். முடிஞ்சால் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சைன் வந்துகிட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கான சைனை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப லோவாக இருக்கிறனால யூனிவர்ஸ் உங்களுக்கு அழகான சைன் கொடுக்குது பாருங்கள். பெரிய எஸ், நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, அது பைல் 2 ஆக்சுவலாக உங்களுக்கு பெரிய எஸ் கொடுக்குது. பட் நீங்கள் வந்து ரொம்ப லோ எனர்ஜியில் இருக்கிறனால டிவைனோட நீங்கள் கனெக்ட் ஆகாமல் இருக்கீங்க. டிவைன் கொடுக்குற சைனை வந்து நீங்கள் பார்க்காம இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த 2 கார்டும் பாருங்கள். கெட் மோர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது வாங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இது என்ன மாதிரியான கனெக்ஷன், கார்மிக்கா இல்லை வந்து சோல்மேட் கனெக்ஷனா, இந்த ஜேர்னி என்ன, ஜஸ்ட் நீங்கள் உங்களையே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் சோல் பர்பஸ் என்ன, எதுக்காக வந்திருக்கோம், இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன சொல்லி தருது, இது என்ன மாதிரியான கனெக்ஷன், அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் அனலைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து கரெக்டான டைம். அகைன் அண்ட் அகைன் போய் ஒரு டாக்ஸிக் வந்து ஒரு லூப்பில் வந்து மாட்டிக்க வேணாம். இது டாக்ஸிக் லூப் மாதிரி தெரியல, பட் ஏதோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. ஒரு ட்ரூ லவ், ஒரு ஜென்யூனான லவ் தான். பட் நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அதுதான் யூனிவர்ஸும் சொல்கிறாங்க. சைன் கவனிங்க, டிவைனோட கனெக்ட் ஆகுங்க. இது எப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா, நீங்கள் ரொம்ப காமாக ஒரு ஹை வைப்ரேஷனில்
இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். லோ வைப்ரேஷனில் இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க வர நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் கேட்குறதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, பட் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய எஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள், சரியா? அண்ட் சைனை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான யூனிவர்ஸோட சைன். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் பற்றி, ஹெல்த் பற்றி, கரியர் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் அவைலபிள்.